வெல்கம் டு பிரைட் ஃபியூச்சர் சேனல். சோ இந்த சேனல்ல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன அப்டேட்டோட நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா டாப் 7 குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸ் அட்டானமஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 7 குள்ள உள்ள காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன் அந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மெடிக்கல் லைன்ல அட்மிஷன் பண்ணணும், அக்ரில நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம பாரத் யூனிவர்சிட்டி கீழ இருக்கக்கூடிய காலேஜஸ்ல டாப் 7 குள்ள என்னென்ன காலேஜஸ் இருக்குங்க அதை பார்த்தலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th பிளேஸ்ல உங்களுக்கு டிவிஜி விஜயலட்சுமி காலேஜ் ஆஃப் உமன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழனி ரோட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஓகேங்களா? சோ இந்த காலேஜ் உங்களுக்கு எப்ப வந்து அட்டானமஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 1995 டு 1996ல உங்களுக்கு அட்டானமஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு 6th பிளேஸ்ல இருக்கக்கூடிய காலேஜ், அது டாப் 6ல இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுத்திருக்காங்க. ரங்கம்பாளையம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நோட் பண்ணிக்கோங்க, லொகேஷன் முக்கியம். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்ப அட்டானமஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1987ல இருந்து 1988க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் ஆயிருக்கு. பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுத்திருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் 1987 டு 1988க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அதே பாத்தீங்கன்னா 1987 டு 1988க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் ஆயிருக்கு. நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜ் பொள்ளாச்சியில லொகேட் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 1987 டு 1988க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் ஆயிருக்கு. டாப் 2ல இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கு. இந்த காலேஜ் 1986 டு 1987க்கு உங்களுக்கு அட்டானமஸ் ஆயிருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ், டாப்ல 1ல இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கு. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 1978ல இருந்து 1979ல உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. பாரத் யூனிவர்சிட்டில வந்து பாத்தீங்கன்னா டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ், அது டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.